மனதில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இவங்க இறங்குனாங்கன்னா ரொம்ப தைரியமாக இறங்குவாங்க. இவங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா காளை மாடு. அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தைரியமான ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் சரியாகும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது எந்த விதத்தில், தொழிலையா, வியாபாரத்துலையா, நிதி நிலைமையிலையா, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல குணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். அதனால் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகம் பாசமுள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அது தொழில் ரீதியாக ஏதாவது வந்ததுன்னா கூட குடும்பத்தை ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடுமா, பாதிச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தான் செயல்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். பொதுவாகவே இந்த ரிஷபராசியில் சூரியனோட நட்சத்திரமும் சந்திரனோட நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே குடும்பம் அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை பார்க்கும்போது ராசியில் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, குரு 3ல் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்வையிடுறார். அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு அமர்ந்திருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல், வேலையாட்களால் ஒரு சில பிரச்சனைகள், சக ஊழியர்கிட்ட கூட ஒரு சில வம்பு வழக்கு பிரச்சனை நீங்கள் கடந்த சில வாரங்களாக அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் மாறும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழிலில் இருந்த அந்த இடைஞ்சல்கள், எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். நினைத்த காரியம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதை இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சில ரிஷபராசி என்பர்களாக ரொம்ப நாளாக வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் ஏதாவது பொருள் ஈட்டணும், நல்ல வருமானம் ஈட்டணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த ரிஷபராசி ஒன்று. அதற்கான யோகமான கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வந்திருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த இடத்துல பணம் வராமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. பணம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சேன், அதை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு நான் அதை வாங்குறதுக்காக படாத பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்டில் தங்குதடை இல்லாமல் அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அது இந்த காலகட்டத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய மன வலிமை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்வீங்க. வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கூட பொறுப்புணர்வோடு அந்த இடத்துல நின்று அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு தாயாருக்கோ ஒரு உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுடைய கடமையை அந்த இடத்துல போய்
நின்று கரெக்டாக அதெல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க. எப்பவுமே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப பொறுப்பானவங்க. இந்த பொறுப்புணர்வை எந்த இடத்துலையும் தட்டி கழிக்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி செய்வீங்க. ரொம்ப பொறுப்புள்ள ஒரு நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வரதுனால உறவுகள் மத்தியிலையும் சரி, வெளிநபர்கள் மத்தியிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வருவீங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேர்மையாக செயல்படுவீங்க. அதனால் மேலதிகாரியே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். சக தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வருவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு பதவி உயர்வு, இந்த மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்காம சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை, அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நேரடியாக மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழே நிறைய பேர் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். சொன்னபடி இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. என்ன சொன்னீங்களோ அதை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா சமுதாயத்து மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் வருவீங்க. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதை வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு அது நிறைவேற்ற முடியாமல் ஒரு சில மனசங்கடம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க. அதனால் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்த சில வாரங்களாக அனுபவிச்சுருந்துருப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் என்னடா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ தான் உழைச்சாலும் இந்த சோதனை நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் சின்ன சின்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ளே ஒரு சில தொந்தரவுகள், தாயாருக்கு அப்பப்போ ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உறவுகளால் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், ஆனால் நம்மளை யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த சோதனை, பிரச்சனை, மனக்குழப்பம் இது எல்லாமே குறைஞ்சி ஒரு தெளிவுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் வரப்போறீங்க. அதே போல் இனிமேல் உங்களுக்கு அதிகமாக கஷ்டமோ பாதிப்போ உறவுகளால் கொஞ்சம் வராது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. நீங்களே கொஞ்சம் தனித்துவமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இல்லை நம்ம எவ்வளோதான் உங்ககிட்ட வாதாடினாலும் இவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பொதுவாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம தனித்துவமாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா மனம் பக்குவப்பட்டிருக்கும். தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் இந்த பரம்பரை வர தொழிலெல்லாம் 1, 2 நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய வாரிசுகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீக தொழிலை நீங்கள் செய்யாமல் வேறொரு தொழிலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வேலைகளை செய்கிறதுனால, பூர்வீக தொழிலை தொடர்ச்சியாக நீங்களும் செய்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த சில ஆண்டுகளாக கொஞ்சம் தொய்வு, சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலையை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஆசிரியரும் கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொது இடங்களில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னா ஒரு உணவு பிரிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டான உணவாக இருந்ததுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டுப்பாடு பண்ணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்களாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் கிடையாது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சமரச உணர்வை கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு
வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கீழில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் இணைவு பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய விஷயங்களில் கலந்துக்குவீங்க. அதனால் வெளியூரில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 3ல் அமர்ந்திருக்கிறார். 3 அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அதற்காக ஒரு சிலர்லாம் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிவீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு அளவுக்கு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் தான். நீங்கள் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தில் இறங்குனீங்கனாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியில் எங்கேயாவது குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அமோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வடமேற்கு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை. உங்களுக்கு வரக்கூடிய தகவல் இந்த பக்கம் இருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமான கிழமை வருகின்ற வாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் வச்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.